ஆமா, இப்ப வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்தீங்கல்ல, ஆமாங்க. உங்க மனநிலை எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குதுங்க. மனநிலைகள் நல்லா நல்லா பசங்களை பார்த்து இந்த மாதிரி வளர்க்கணுங்கிறது ஒரு இதாக இருந்ததுங்க. ஆ, இப்ப அதை பார்த்ததுன்னா அந்த உற்சாகம் வந்துருதுங்க. ஆ. வேற உங்க உங்க இந்த இந்த கதையில உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆச்சா? உங்க லைஃப் ஏதாவது கனெக்ட் ஆச்சா? ஆமாங்க. எப்படிங்க? அப்படியே இருக்குதுங்க. எப்படிங்க? எப்படிங்கன்னா சொல்ல தெரியலைங்க எனக்கு. சொல்றதுக்கு சொன்னா யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்க இல்ல பயமா இல்லைங்க, இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க. சொல்ல வரலீங்க. உங்க வீட்டுக்காரரு அது ஏதாவது அந்த மாதிரி குடிக்க ஏதாவது இதாயிட்டாரா? இல்ல இல்லைங்க, அந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்க. சரி சரி, ரொம்ப ஏதோ ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்க. சரி அந்த சரி அளவுக்கு சரி வராது. சரி. அதனால சரிங்க. அதனால பரவாயில்லைங்க. சரிங்க சரிங்க. ஏன் இந்த மேல வராங்க வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுங்க. நன்றி நன்றி. ஆமாங்க. படம்னா இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைங்க, இது வரைக்கும் பார்த்ததில்ல. பருத்தி வீரன் எப்படி படம் வச்சுங்க, ஆமா, அதுக்கு ஈக்குவலா இருக்குது. தேங்க்யூ. உங்க நடிப்பு சூப்பரா இருக்குது. அதாவது நீ குடிக்கிறீங்க இல்லையா தெரியாது எனக்கு, ஆனா அந்த குடிகாரனுடைய நடிப்பு அப்படியே இருக்குது. படம் நடிக்கும்போது ரெண்டு ஆப்போசிட்ல நடிச்சேன். அப்படி அது நான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. ஆனா அந்த நடிப்பு அப்படியே இருக்கு. நன்றி நன்றி. நாங்க குடிக்கிறதுங்க, ஆனா அந்த குடிகாரன் என்ன இருக்குது அந்த ஆக்ஷன் அப்படியே இருக்கு உங்ககிட்ட இருந்துச்சு. உங்க நடிப்பு சூப்பர் தானுங்க. கேமராமேன் சூப்பர். கேமராமேன் யாரு தெரியும் பேரு? கேமராமேன் பிரவீன் தான். சூப்பர் கேமரா. இது நான் பார்த்ததுல எந்த பிறகு எந்த சூப்பர் ஸ்டார் பார்த்ததில்ல. இந்த கேமரா மட்டும் அருமையா இருக்கு. இது வரைக்கும் நான் பார்க்கல, இந்த எந்த படத்துலயும் இந்த மாதிரி கேமரா பார்த்ததில்ல. இது சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையா இருக்குது. படம் நல்லா இருக்குங்கண்ணா, எல்லாம் பாருங்க. நல்லா இருக்கு படம், சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்குங்க. யார் நல்லா நடிச்சிருக்காங்க? எல்லாரும் நல்லா தான் இருக்கு. நீங்க நல்லா வச்சுக்கிறீங்க. குயிலி படம் ரொம்ப கருத்துள்ள படமா இருந்தது பாக்குறதுக்கு, குடும்ப படமா இருந்தது. அப்புறம் இந்த சமுதாயத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி கருத்துள்ள படமா காட்டினா இன்னும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இந்த குடியை நிறுத்துற அளவுக்கு ஏதோ குடிதான் முதல்ல நிறுத்தணுங்க. அந்த உலகத்துல குடிதான் ஜாஸ்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குடும்பமே கெட்டு நாசமா போயிட்டு இருக்குது. அதனால அந்த இதுல இருக்கிறது நல்லா இருக்குதான். அந்த கருத்து நல்லா இருக்குது. படம் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா எங்க ஆளுகளுக்கு குடிச்சிட்டு குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுனால இந்த படத்தை பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்குவாங்கிறது நல்லா படம் இருக்குங்க, எடுத்திருக்கிறீங்க. ரொம்ப இந்த மாதிரி படம் தான் விரும்பி பொம்பளைகளுக்கெல்லாம் பிடிக்குங்க இந்த படம். ஏன்னா ஆம்பளைய சம்பாதிக்கிறது இப்படியே குடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் திருந்துவாங்கிறது நம்பிக்கை இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா குடிக்கிறாரு அந்த படத்துல வரவங்க. நல்லா படத்துல நல்லா குடிக்கிறாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க நடிச்சது. குடிக்கிறது பிடிச்சிருக்கு. குடிச்சது பிடிக்கலைங்க. நல்லா குடும்ப படமா எடுத்திருக்கிறீங்க. ரொம்ப நல்ல நல்லா. வீட்டுக்காரெல்லாம் இல்லைங்க, எங்க வீட்டுல எங்க அப்பா குடிச்சுட்டு இருந்தாருங்க. ஆனா எங்க தம்பியெல்லாம் இப்ப குடிக்கிறது இல்லைங்க. எங்க அப்பா குடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அதை பார்த்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. படம் நல்லா வந்திருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னோட ஃபர்ஸ்ட் இடைவேளை வெட்டனோட ஒரு எதுக்காக ஏங்கிட்டு படம் இது கேட்ட பரவாயில்ல, ஜோக்கால தென்னிட்டால நோட மாதிரி இருக்கா? நோடு அதனால இல்ல போர் பிடிக்கிறா? இல்ல இல்ல அதெல்லாம் போரெல்லாம் படிக்கலாம். இது படத்துல யாரும் சீன் இருக்கு? எல்லாமே சரிதான், ரொம்ப தெரிஞ்சனாலும் எல்லாம் சமந்தம். படம் தெரியல. படம் நோடுதான் நிம்மன் நோடி மாதிரி இருக்கா? கட் பண்ணல பார்த்தா கேட்டலாம். சூப்பரா இருந்துச்சுங்க படங்க, நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க, கருத்துல படமா இருக்குங்க. உதாரணங்க குடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆயிருச்சுங்க. இல்லையே, குடிக்க மாட்டாருங்க. இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுவாங்க. இந்த படத்தை வந்து பார்க்க சொல்றதுதாங்க. உண்மையாவே நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அதெல்லாங்க சூப்பரா, எல்லாம் கருத்துல படமா இருக்குங்க. நல்லா இருக்குங்க, கருத்துல படமா.
படம் நல்லா தான் இருக்குங்க. இப்படியே அடிச்சு போட்டாங்கல்ல, இப்படியே அடிச்சு போட்டாங்க. உயிரோட தான் இருக்கிறீங்க. நான் உயிரோட தான் இருக்கேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படத்துல? படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நீங்க குடிப்பீங்களா? இந்த கதை நமக்கு வந்த கதை தான் இதான். உங்களோட கதை எடுத்துட்டாங்களா? இதுல நீங்க கெட்டு போனீங்களா? இதே மாதிரி தான் நானும் இருந்தேங்க. இதே மாதிரி நானும் ஆரம்பத்தில் இருந்தேங்க. புரிஞ்ச படங்கள்ல எவ்வளவு அடிப்பீங்க? அடிக்க மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் அடிக்காம இருந்தேங்க. ஆரம்பத்தில் இந்த பிரைவேட் கடையில் நான் இந்த அளவுக்கு அடிச்சது. சரி. இந்த அளவுக்கு அடிச்சு இந்த அளவுக்கு வந்தேன். இப்போ நல்லா முடிவு. இப்போ எவ்வளவு அடிக்கிறீங்க? இப்போல்லாம் 1 ரூபா ஆஃப் ஆயிருக்கு. உங்களுக்கு அதை பத்தி கவலையா இல்ல? சம்பாதிக்கிற காசு இதேதாங்க. இப்படியாவது சம்சாரம்லாம் நம்மளை திட்டுவாங்க வீட்டில். இப்படியாதாங்க குழந்தை குட்டியில் வச்சுட்டு இப்படியாவது நம்ம கதையை வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டீங்க. அதான் பையன் சொல்லிட்டே தான் இருந்தேன். இதே மாதிரி நான் எடுத்துட்டு இருந்தேங்க. நல்ல குடிகாரமா நடிச்சிருக்காரு. இதே மாதிரி தாங்க என்னோட கதையை வந்து நீங்க எடுத்துட்டீங்க. எந்த பழக்கம்லாம் இருந்துச்சுங்க நமக்கு. வேற ஏதாவது படத்துல என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சது என்ன? இந்த கதை தான் சூப்பரா இருக்கு. கதை தான் பிடிச்சிருக்கு. நடிச்சது அதுதான் நல்லா இருக்குங்க. பாட்டுகள் எப்படி இருக்கு? அதான் நல்லா இருக்கு. எந்த பாட்டு பிடிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் பாட்டுங்க. ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி படம் நல்லதான. உங்களோட கேரக்டர் வேற லெவல். இந்த ஒயின் ஷாப் தங்கச்சி கொளுத்துனாங்க நீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சுங்க. அப்புறம் அந்த கேரக்டர்ல வந்துங்க நீங்க இறந்த மாதிரி காமிச்சிங்க. அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சுங்க. ரெண்டுமே பாட்டு நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க. சாங் எனக்கு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. 2 சாங்குமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு 2 பிடிச்சுங்க. ஆனா உங்க கேரக்டர் வேற லெவல். உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சுங்க. சரி, மக்களுக்கு என்ன சொல்ல வந்தீங்க? நான் மக்களுக்கு சொல்றேங்க, நாம வளர்ந்தோன்னு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க, படத்தை பாத்தீங்கன்னா எப்படி? படம் நல்லா அருமையா இருக்குங்க. நல்லா இந்த குடியாருக்கு தகுந்தாப்புல நல்லா அருமையா படம் எடுத்துக்கிறாங்க. நல்லா மக்கள் இது பார்த்தாரு கொஞ்சம் திரும்பணும்னு நான் நினைக்கிறேன். அந்த குடிகாரர் பார்த்தா தெரிஞ்சிருவாங்களா? திருந்தராவே பாதிக்கு அப்படியே கொஞ்சம் இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னைக்காவது குடிச்சிருக்கீங்களா? நம்ம ஏதோ வாரத்துக்கு ஒருக்க புடிச்சிட்டு போ, அதுவும் இதை விட்டுலான்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு. இதை பார்த்து குடிக்கலாம். ஆமாங்க ஆமாங்க. ஏன் வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறீங்க? ஏதோ கொஞ்சம் டயர்டுங்க, அப்படியே சாப்பிட்றது கொஞ்சம் மட்டன் எடுத்தோம்னா சாப்பிட்டு போட்டு நம்மள எங்கேயும் போக மாட்டோம். சாப்பிட்டு கவனம் படுத்து தூங்குறக்க வேண்டியது அந்த ஒரு அன்னைக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் அதையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிடலான்ட்டு. ஒரு மாசத்துக்கு இருக்கா அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடலான்ட்டு இருக்கிறேன். ஆமா, ஆனா உங்களை பார்க்க டெய்லி குடிக்கிற மாதிரி நம்மளுக்குதான் டெய்லி குடிக்கிற மாதிரி சொன்னேன். அதிகமாலாம் குடிக்க மாட்டேங்க. வாரத்துக்கு ஒருக்கா அடிப்பேங்க. ஏதோ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேங்க. ஏதோ டெய்லியெல்லாம் அடிக்க மாட்டேங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான். அவங்க சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கிறது இல்லைங்க. டெய்லி ஒண்ணுக்கு கொஞ்சம் கம்மியா தான் அடிப்பீங்க. 1 கம்மி, 3/4 அதையும் விட்டுலான்ட்டு இருக்கிறேங்க. ஆமா, 3/4 தான். நான் கம்மியா நீரணும், அதுவுமே நான் கட்டி கூட நிலைத்திடலான்ட்டு இருக்கிறேன். இதுவும் வாரத்துக்கு ஒருக்கா அடிச்சுட்டு இன்னும் அப்படியே ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிறுத்திடலாம்ட்டு இருக்கிறேங்க. என்ன பிடிச்சிக்குன்னா நம்ம இந்த குடிய கொஞ்சம் அதை பத்தி எடுத்துக்கிறாங்க. அந்த கதை வந்து நம்மளுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. பாட்டுகள் ஜம்முன்னு இருக்கு. பாட்டுகள் நல்லா இருக்கு. அதெல்லாம் பிடிச்சிருக்கு. டான்ஸ் ஆடுறதுக்கு நம்ம கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுக்கண்ணே, புரிஞ்சுட்டாலே புரிஞ்சு
ஏதோ திருந்துவார் திருந்தலாம் இருந்தாலே திருந்தாலும் எப்படி வேணா ஆ, ஆ. திருந்துறதும் திருந்துக்கலாம், கட்டிங்க அடிக்கிறதும் அடிக்கலாம். நான் எங்களுக்கான குடும்பம் எனக்கான குடும்பம் கண்ணு படத்து பார்க்கப்ப எனக்கு எத்தனை பொறுமையா இருக்கு சரிங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது பாம்பு வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சா? ஆசிரியர் கண்ணு என்ற கொடுமை எப்படி கண்ணு என்ற கொடுமை இதே மாதிரி தான். சரி, அடுத்த அடுத்து கொடுங்க. அதான் அவர்கிட்ட கொடுங்க. மைக் அவர்கிட்ட கொடுங்க. ஆனா எப்படி இருக்கு படம் கொடுத்துருங்க. படம் பிடிச்சிருக்குங்க. நல்லா குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய படம். நல்லா இருக்கு. ஆனா என்ன அந்த குடிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா திருந்துவாங்களா பார்த்தா திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 100க்கு 80% இருக்கு. திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20% உள்ள போனா பார்க்ல போனா போக வேண்டியதுதான். ஆமா, போக வேண்டியது. நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாங்க. குழந்தைகள் இருந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சரி, பாட்டுகள் எப்படி இருந்துச்சு? பாட்டு எல்லாமே ஹிட்டு. நல்லா இருக்கு பாட்டு. வாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. பரவாயில்ல, பார்க்கலாங்க. கண்டிப்பா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணு கேட்டுக்கிறீங்க. கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணு. கவர்மெண்ட் கண்டிப்பா இந்த படம் பார்த்து கண்டிப்பா கொடுத்தாகணும். கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணலாமா? கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்களும் பொதுமக்கள் கேட்டு வாங்கி இந்த படத்தை பண்ணணும். கவர்மெண்ட் குவார்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணவே இது இந்த படம் பார்த்தா எல்லாம் ரிலீஸ் பண்ற மாதிரி வைக்கணும். இந்த படத்துல எப்படி உண்ணாவிரதம் இருக்காங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு உண்ணாவிரதம் ரிலீஸ் பண்ற மாதிரி உண்ணாவிரதம் கண்டிப்பா படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து உண்மையாவே அவங்களுடைய உணர்வுபூர்வமாவே நடிச்சிருக்காங்க. அந்த அம்மா வந்து தியாகத்தை வந்து அதாவது ஒரு ஒரு ஆணை வந்து நம்பி வாழ்க்கையை நல்லா இருக்கலான்னு சொல்லி இருக்குது. ஆனா வந்து அதோட குடினால வந்து குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. அதோட கனவுகள் எல்லாம் வந்து எதையுமே அதை இப்படிதான் இருக்கணும்னு நினைச்ச மாதிரி அது அமையல. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்துமே எடுத்ததுமே சாதிக்க முடியாது. போக 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 போகதான் எல்லாத்தையும் புரிய வச்சுதான் அந்த காரியத்தை எப்படின்னு நம்ம ஜெயிச்சிடலாம்ங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்த வீராவை வந்து குடிகாரனாக்கி அவங்க குடும்பத்தையே கெடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வச்சாங்க. அந்த பையன் காதல் போதையில அடிமையாயிட்டான். அதாகி கடைசியில அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு விழிப்புணர்வு தர்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மக்கள் வந்து பாக்குறாங்களா? போர் அடிக்கல படம்? இல்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு விழிப்புணர்வு ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மனநிலை எப்படி இருக்கு சொல்லுங்க. படம் ஃபுல்லா பார்த்து இது வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல படம். ஒரு குடும்பம் வந்து குடியினால எப்படி கெட்டு போகுது அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் இது நல்லா சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க வந்து சமூகத்துல ஒரு நல்ல ரீதியில ஒரு நல்ல குடும்பமா ஒரு குடும்பம் வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு குடும்பம் கெட்டு போனாலும் ஒரு 10 குடும்பத்தை ஆட்டோமேட்டிக்கா கெடுத்துருன்னு சொல்லுவாங்க இந்த குடியினால. இது வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தன் குடிக்காம இருக்கிறவனை எப்படி வந்து குடிக்க வைக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த யூஸ் பண்ணி வந்து நல்லா புரியுற மாதிரி மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தாவது நிறைய பேர் குடிக்கிறத வந்து நிறுத்திடணும். நாட்டுக்கு நல்லது பண்ற மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வரணும். இந்த படத்துல காட்சி அமைக்கப்பட்ட எல்லா காட்சிகளுமே வந்து தத்ரூபமா இருந்துச்சு, ரியாலிட்டியா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குன இயக்குனருக்கும் இதுல ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எல்லா அதாவது ப்ரொடக்ஷனு, மியூசிக்கு, அப்புறம் வந்து லிரிக்ஸ் எழுதினவங்க, இதுல ஒர்க் பண்ணவங்க, எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.